Hi and welcome to my channel. பட்டர் பன்னீர் மசாலா நான் யூஸ்வலாக எப்படி வீட்டில் செய்வேன் அப்படின்றதான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த மசாலா பண்ணுறதுக்கு 4 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். பெங்களூர் தக்காளி கிடச்சதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம். புளிப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம், 200 கிராம் ஃப்ரெஷ் பன்னீர், ஒரு கேப்சிகம், ஒரு ஸ்டார் அனீஸ், 6 கிராம்பு, 4 சின்ன துண்டு அளவு பட்டை, 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு அன்சால்டட் பட்டர். பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா, தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணுற அந்த மெயின் டைமில் இந்த மேரினேஷன் பண்ணி வச்சுட்டோன்னா அது நல்லா ஊறியிருக்கும். ஸோ அதுக்கு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், தேவையான அளவு சால்ட் போட்டு இதை நான் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா அது உதிர்ந்துடும், ஷேப்பும் போயிடும். நமக்கு கை இல்லை ஸ்பூன் எது சௌகரியமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாஸ் பண்ணி விடுறதுனால எல்லா பக்கமும் ஈவனாக அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகி பன்னீர் மேலே ஒட்டிக்கும். இப்போ இதை விட நான் ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். சில ரெசிபீஸில் நம்ம பன்னீரை வெறுமனே இல்லைன்னா இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி பட்டர் இல்லை ரிஃபைண்ட் ஆயில் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்ப்போம். இன்றைக்கி நான் அப்படியே நேரடியாக சேர்க்க போகிறேன் மசாலாவில். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். அதோட 1/2 ஸ்பூன் பட்டரை நான் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகிற ஸ்டேஜில் நான் அந்த சீசனிங் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். கிராம்பு, ஏலக்காய், சீரகம் அதெல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பட்டர் கொஞ்சம் முறியிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே, அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஸோ பெரிய வெங்காயத்துக்கு பேசிக்காகவே ஒரு ஸ்வீட்னஸ் உண்டு. அதனால் பன்னீர் மசாலா செய்கிறப்போ நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எதிர்பார்த்த பதம் வரைக்கும் வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளியை ஆட் பண்ணி தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். அதோட ஜூஸஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா சுருங்கி வதங்கணும். இதோட இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை தண்ணியில் வேக வச்சு எடுத்து மசாலா பண்ணோன்னா இன்னொரு சாஃப்ட் டெக்ஸ்சராக கிடைக்கும் மசாலா. ஸோ தண்ணியுமே நல்லா வெந்து நல்லா வற்றினதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ தண்ணி நல்லா வற்றிருச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமை லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேப்சிகமை இந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் மசாலா நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப அதோட க்ரன்ச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதுக்கு நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்க தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட். ஸோ ஜாரை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அலசி இந்த பேஸ்ட்டோட சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா பட்டர் எதுவும் சேர்க்கலை இப்போது. இது முதல்ல நான் கேப்சிகம் வதக்கி எடுத்தேன் இல்லையா, அந்த பட்டர். ஸோ அதே கடையில் நான் மசாலாவை சேர்த்து
ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மித்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க போகிறேன். ஸோ லைட்டாக கொதி வந்த அந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு சால்ட் சேர்த்து இதே நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த மிளகாய்த்தூள் சீரகத்தூளோட பச்சை வாசனை போகும். ஸோ கன்சிஸ்டன்சியும் நமக்கு வந்து குக்காக கொஞ்சம் திக்காக கிரேவி டைப்பில் வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் பீசஸ் இருக்கு இல்லையா, நம்ம அதையும் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமாவும் ஒரு 1.5 to 2 minutes நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து அந்த பன்னீரில் சேர்த்த அந்த மிளகாத்தூள் ஜீரகத்தூள் வாசனையும் நல்லா குக் ஆகணும். டைம் ஆக கிரேவியும் கொஞ்சம் திக்னஸ் கூடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்குனாகி குவான்டிட்டியும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். இப்போ சாட்டே பண்ண கேப்சிகம்மை நான் பாதி போர்ஷன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே சேர்த்தோன்னா இதோட ஃப்ளேவர் தான் டாமினேட்டிங்காக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இது பிடிச்சவங்களுக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்தது, அதனால நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ ரிமைனிங் கேப்சிகம் பீசஸில் கூட கொஞ்சம் சால்ட், பெப்பர், சில்லி பவுடர், கொஞ்சமாக லைம் ஜூஸ் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். அதுவும் க்ரன்ச்சியாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமா தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை 2-3 பிஞ்ச் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி லாஸ்ட்டாக தூவி இறக்கணுன்னா டேஸ்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும். நான் பை மிஸ்டேக் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். Hope you liked my video. Thank you and happy food.